மிக ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த ஆலோசனைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப வாசிங்க. உன்னத பாட்டினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்று ஆண்டவர் ஒரு சாராரை பார்த்து வந்து சொல்லுகிறார். கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கிறதான அனைத்து ஜனங்களுமே நினைக்கிறதான காரியம் என்னவென்றால், தேவன் என் மீது பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்கள் மேலேயும் தேவனுக்கு பிரியம் இருக்கிறதா என்றால் அதற்கான விடை எல்லார் மீதும் தேவனுக்கு பிரியமில்லை. அதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரத்தில் உணரப்பட்டு 6, 8, 9 வாசிங்க. ராஜஸ்திரிகள் 60 பேரும் மர்மனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. போதும். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. ராஜஸ்திரிகள் எத்தனை? 60 பேர். மறுமனையாட்டிகள் 80 பேர். கன்னியருக்கு தொகை இல்லை. ஆனா இவ்வளவு எண்ணிக்கை இருக்கும் போது என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஒருத்தி என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருத்தி என்றால் நீங்கள் ஒரு நபர் என்று சொல்லி எண்ணிவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சாரா, ஒரு சபையை குறித்து தான் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய ஒரு வித்தியாசத்திற்காகத்தான் ஒவ்வொரு பேரில சபைகள் எல்லாம் அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு சிஎஸ்ஐ இருக்கிறது என்றால் அது பல சபைகளுடைய கூட்டமைப்பு. எனவே தென் இந்திய திருச்சபை, பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து ஆளுகை செய்யும் போது மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் அப்படி நிறைய சபைகள் வந்து இருந்தது. எல்லாம் தனித்தனி நிர்வாகத்தில் இருந்தது. அப்ப இவர்கள் விட்டு போனதற்கு பிறகு, பிரிட்டிஷ்காரங்க நம்முடைய நாட்டை விட்டு போனதற்கு பிறகு ஒத்த கருத்தையுடையதான எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரே நிர்வாகத்தினுடைய கீழே வந்து தென்னிந்திய திருச்சபை என்று சொல்லி வைத்துக் கொண்டார்கள். இதே போல் அநேக சபைகள், அநேக திருச்சபைகள் இருக்கிறது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான சபைகள் பெந்தைகோஸ்தே சபைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காலத்துல சில சபையில இருக்கிறதான ஜனங்கள் பரிசுத்தாவிய வெறுப்பாங்க, பரிசுத்தாவிய ஒதுக்குவாங்க. ஆனா இன்றைக்கு ரோமன் கேத்தலிக் சபையில கூட பரிசுத்தாவி பெற்றதான அவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே பரிசுத்தாவி பெற்றவங்க இருக்கிறாங்க. தந்தை வெர்மான்ஸ் அவர்களும் பல ஆண்டுகள் பரிசுத்தாவி பெற்று அங்கேதான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். பல ஆண்டுகள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அது ஏனோ அந்த சபையினுடைய துரதிர்ஷ்டவசம், அந்த சபை இவரை பிடிச்சு கொண்டு என்ன செய்து வெளியே தள்ளிட்டு இவர் அதுக்கு பிறகு அங்க வந்து என்ன செய்யல, இருக்க விடல. அப்போ இன்றைக்கு பல சபைகள், டினாமினேஷன் பல பேர்ல வந்து இருக்கிறது. எனவே இப்போது அழைக்கப்படுகிறதான குறிப்பிட்ட சபையை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. எல்லா சபைகளிலும் இருக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு. இது எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிறது. சபையில இருக்கிறது, தர்மேஸ்வரில இருக்கிறது, சிஎஸ்ஐல வந்து இருக்கிறது. ரோமன் கேத்தலிக் சபையில கூட ஆண்டவருக்காக வாழுகிறதான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அகில உலகத்திலும் அதிகமாக மதிக்கப்படுகிறதான அன்னை தெரசா அம்மையார் ரோமன் கேத்தலிக் சபைக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா அவங்க எப்போதும் இயேசுவை தான் என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ளதான எல்லா நாடுகளிலேயும் அவருடைய பேர் தெரியாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். இப்படி எல்லா திருச்சபைகளிலேயும் தேவனுக்கு என்று சொல்கிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. தொடர்ந்து வாசிங்க. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை,
அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாமெல்லாம் இருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி நினைக்கப்படுகிறதான நம் மீது தேவனுக்கு பிரியம் இருக்க வேண்டும். யார் எப்படி இருந்துவிட்டு போகிறார்கள் அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. உங்கள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறாரா? உங்கள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறாரா? கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்த உடனே தேவன் பிரியமாக இருப்பார் என்று சொல்லிவிட முடியாது. ஆராதனைக்கு வந்த உடனே தேவன் பிரியமாக இருப்பார் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதனைக்கு ஒழுங்காக போக்குவரவு செய்கிறவர்கள் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, வசனம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒழுங்காக போன உடனே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. தேவனுடைய வசனத்தை கேட்ட உடனே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. இவர்கள் மீதெல்லாம் தேவன் பிரியமாக இருக்கிறாரா இல்லையா என்றால் பெரும்பாலான ஜனங்களிடத்துல தேவனுக்கு என்ன இல்லை? பிரியமில்லை. இந்த தேவன் அங்கீகரிக்கிறதான ஒரு சிறிய சபையினுடைய கூட்டம், அதற்கு எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையினுடைய அங்கத்துல ஒவ்வொரு சபைகளில் பலவிதமான சபைகள்ல இருந்தும் தேவனுடைய ஜனங்கள் அங்கமாக இருக்கிறார்கள். இது எதனுடைய அடிப்படையில தேவன் அந்த சபையில இவர்களை சேர்த்துக் கொள்கிறார்? வாசிங்கள் ஒரு வசனம் கூட, இதே உன்னத பாட்டுல 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அடுத்தபடியாக 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்து வருகிறதான இவள் யார்? போதும். உன் நேசம் எவ்வளவு இன்பமானதா இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான சபையை குறித்து ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். நேசம் எவ்வளவு இன்பமானது. இந்த அன்பிற்கு நேசம் என்றதான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பிற்கு சிநேகம் என்று உண்டு, அன்பு என்று உண்டு, நேசம் என்று சொல்லி உண்டு. இன்னும் பல வார்த்தைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேசம் என்பது உன்னதமான ஒரு அன்பு. இதை குறித்து நீங்கள் இதே உன்னத பாட்டுடைய புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் 7வது வசனத்தை வாசிங்க. 6வது வாசிங்களா? நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடுஞ்சுவாலையாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். போதும். வனாந்தரத்தில் இருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிறதான இவள் யார்? அவள்தான் தேவனுக்கு பிரியமானவள். வனாந்தர வாழ்க்கையாக இருந்தாலும் இவள் தன்னுடைய நேசரை விட்டு போய்விடவில்லை. ஏனென்றால் இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த மணவாட்டிக்கு என்ன இருக்கிறது? நேசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அந்த நேசத்தினுடைய மேன்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேசத்திற்காக திரளான ஆஸ்தியை கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு கூட்டமானதான ஜனங்கள் நான் தேவனை தேடுவதனால் எனக்கு ஆஸ்தி கிடைக்குமா, எனக்கு பொருளாதாரம் கிடைக்குமா, எனக்கு உயர்வு கிடைக்குமா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த கூட்டத்திற்குள்ள இருக்கிறதான ஒரு சாராகிய ஜனங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிறதான நேசத்திற்காக
எதையும் இழப்பதற்கு எப்படி இருக்கிறாங்க? தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொடுத்து வைத்த ஜனங்களாக இருக்கிறோம். நாம் இவ்விதமாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மீது நேசம் வைத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பணம், பொருள், கணம், மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய தேசத்திலே கடந்து வந்து மிஷனரி ஊழியம் செய்ததான அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய தியாகத்தினாலதான் இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய தேசம் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது என்றால் அதற்கு கிறிஸ்தவ மார்க்கம் தான். குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகள் என்பதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இன்னைக்கு எவ்வளவோ மறைப்பதற்கு எவ்வளவோ சக்திகள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து மார்க்கத்தில் இருக்கிறதான அநேக ஜனங்களுடைய வாயினாலேயே தேவன் இன்றைக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்த இந்தியாவில் வளர்ந்து நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான காரணம் நம்முடைய முன்னோர்களாகிய மிஷனரிகள் தேவன் மேல என்ன வைத்திருந்தாங்க? நேசத்தை வைத்திருந்தாங்க. நீங்கள் தேவன் மேல நேசத்தை வைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில பின்வருகிறதான குடும்பங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். சிலர் நினைக்கிறது போல தேவன் மேல நேசம் வைத்து சில காரியங்களை நாம் விடக்கூடியதான சூழ்நிலை வரும் என்றால் நாம் கஷ்டப்பட்டு விடுவோம், நாம் நஷ்டப்பட்டு விடுவோம் என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயினாலே சொல்லுகிறார், இந்த பூமியில என் நிமித்தமாக, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் எதை விட்டாலும் சரி, ஒருவேளை உறவுகளை விட்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது சில உறவுகள் உங்களை என்ன செய்யும்? வெறுக்கும். சில உறவுகள் உங்களை நல்ல காரியத்திற்கு அழைக்காமல் இருக்கும், திருமணத்திற்கு அழைக்காமல் இருக்கும், விசேஷமான காரியங்களுக்கு அழைக்காமல் இருக்கும். இதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. நீங்கள் அவரிடத்துல போட்ட சண்டை அல்ல, அவரிடத்துல நீங்க எதையும் திருடி கொண்டு வரவில்லை. ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கிறபடினால உலகம் உங்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, உலகம் பகைத்தாலும் நான் உலகத்தை என்ன செய்ய மாட்டேன், பகைக்க மாட்டேன். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் உங்களை பகைத்தால் என்ன செய்யாதீர்கள், ஆச்சரியப்படாதீர்கள். உலகம் ஒருபோது உங்களோட சேர்ந்து இருக்கவே இருக்காது. உலகம் உங்களோடு சேர்ந்து இருக்கவே இருக்காது. என்ன, நாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். ஒருபோது உலகத்திற்கு உள்ளி இருக்கிறதான ஜனங்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட இவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். இவர்களை சாத்தான் நடத்தி கொண்டிருப்பான். சாத்தான் நடத்துகிறதான ஜனங்களும் தேவன் நடத்துகிறதான ஜனங்களும் ஒரே மாதிரி பிரயாணம் செய்ய முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாது, ஒரே காரியத்தை சிந்திக்க அவர்களால் முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை அவர்கள் எல்லாம் உங்களை என்ன செய்வாங்க? பகைப்பார்கள். அப்போ தேவனுடைய நாமத்தின் மீது வைத்திருக்கிறதான அன்பினாலே உறவுகள் நம்மை சில வேலைகளில் என்ன செய்கிறது? பகைக்கிறது. இந்த தேவன் மீது வைத்ததான அன்பினாலே சில வேலைகளிலே நாம் கனத்தை விட்டு கொடுக்க வேண்டியதான கட்டாயம் வருகிறது. இந்த தேவன் மீது வைத்ததான அன்புல இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. சிலர் நினைப்பாங்க, ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஊழியம் செய்கிறதா நினைப்பாங்க. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய பதவியில இருந்தவங்க, பெரிய பெரிய பதவியில இருந்தவங்க. யாரு? சாஞ்சபுத்தர் அவர்கள். அவர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர். அவர் இன்கம் டேக்ஸ்ல ஆபீசராக இருந்தவர். இன்கம் டேக்ஸ்ல ஆபீசராக இருந்தா சம்பளம் வேற, கும்பலங்கள் நிறைய வாங்கலாம், பல லட்சம் ரூபா அவர் சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு, அது வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம் என்று சொல்லி முழுசுமாக விட்டுட்டு அவர் எங்க வந்தார்? தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தார். ஆனா தேவனுடைய ஊழியத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் அவரை பரிசோதனை பண்ணும்படியாக சில கஷ்டங்களின் வழியாக நடத்தத்தான் செய்தார். ஆனா நாள் ஆக ஆக ஆண்டவருடைய கனம் அவருக்கு என்ன செய்து? உயர்ந்தது. ஆண்டவருடைய கனம் அவருக்கு உயர்ந்தது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் அவனை பிதாவான் அவர் கனம் பண்ணுவான்.
ஆனா சில நினைக்கிறது என்னவென்றால், ஒரு மனுஷன் ஊழியத்திற்கு வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே இருந்து சாகட்டுமே. ஆரம்பத்துல சாப்பாட்டு கஷ்டப்பட்டா சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து சாகட்டும். ஆனா ஆண்டவர் அப்படி விடுகிறதே இல்லை. என்ற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமத்து நிமித்தம் விட்டவன் எவனோ அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதர்கள் வந்து ஒருவன் நினைக்கலாம், ஒருவன் ஊழியம் செய்வானால் அவன் தரித்திரனாகவே இருக்க வேண்டும். ஒருவன் ஊழியம் செய்வானால் அவன் கனவீனத்திற்குரியவனாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் எண்ணலாம். ஆனா ஆண்டவர் வந்து அப்படி எண்ணுகிறதே இல்லை. அவன் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக சில வேலைகளில் வேலை விட வேண்டியது இருக்கிறது, கனத்தை விட வேண்டியது இருக்கிறது. அவ்வளவு நாளும் நம்மை மதித்ததான மதிப்பை இழக்க வேண்டியது இருக்கும். ஆனா இழந்ததான எல்லாவற்றையும் யார் கொடுப்பான்? ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அப்ப தேவன் மீது நான் வைத்திருக்கிறதன் அன்பு, தேவன் மீது நான் வைத்திருக்கிறதன் நேசம், தேவன் நம் மீது பிரிய வைக்கிறதை நமக்கு ஊக்கம் கொடுக்கிறதாக வந்து இருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவன் என் மீது பிரியமாக இருக்கிறாரா என்று சொல்கிறதான ஒரு கேள்வி இவர்களுக்குள்ள. மனுஷன் பிரியமா இருப்பான், நினைச்சா பிரியமா இருப்பான், நினைக்கலன்னா பிரியம் இல்லாம இருப்பான். ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு புத்தி கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இவங்களுக்கு 7 புத்திம்பாங்க, சிலருக்கு 3 புத்திம்பாங்க, சிலருக்கு 2 புத்திம்பாங்க, சிலருக்கு 5 புத்திம்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களை கணிச்சு வச்சிருப்பாங்க. சில வேலைகளில் சிலர் உங்களை பார்த்து டக்குனு மூஞ்சி தூக்கிட்டு போவாங்க. உங்களுக்கு புரியவே புரியாது. என்ன ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு குழப்பமும் இருக்காது. அவங்களுக்கு என்னமோ அந்த நேரத்தில் என்ன சரியில்லை, மூடு சரியில்லை. அவங்களுக்கு இந்த வேலைகள்லாம் மூடு சரியில்லை. எனவே அவங்க எங்கேயோ உள்ள கோபத்தை உங்ககிட்ட காட்டிட்டு அப்படியே வந்து விலகி போறாங்க. இது மனிதனுடைய இயல்பான சுபாவம். மனிதன் என்றாலே அவனுக்கு பேரு அவன் மாறக்கூடியவன். மனுஷன் வந்து மாறக்கூடியவன். இதை நீங்க நன்றாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். யாருமே மாறாமல் இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அன்பா இருக்கிறவர் நாளைக்கு விரோதி, இன்னைக்கு விரோதியாக இருக்கிறவர்கள் நாளைக்கு அன்பு பாராட்டுவாங்க. எனவே மனுஷனுடைய அன்பையும் நீங்கள் கணக்கில் வைக்க வேண்டாம், மனுஷனுடைய விரோதத்தை நீங்கள் கணக்கில் வைக்கவே வேண்டாம். தேவன் உங்கள் மீது விரோதமாக இருக்கிறாரா, தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறாரா, இதை நீங்கள் எப்போதும் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய அன்பு நேசம் தேவன் மீது என்ன செய்வது இருக்க வேண்டும். உலகத்தின் மீது நாம வந்து அன்பு பாராட்ட அவசியம் இல்லை என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. தேவனை வந்து பகையாளியா மாத்தணும்னா நீங்க உலகத்துல சிநேகமா இருக்கும். நீங்க உலகத்துல சிநேகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுக்கு பகையாளியா வந்து என்ன செய்வார், வந்துருவார். உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் இருக்க ஒருவனால், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, வசனங்களை எடுக்க சமயம் இல்லை. கர்த்தருக்கும் உலக பொருளுக்கும் பிரியமாக இருக்க ஒரு மனுஷனால் முடியாது. ஒன்ன பகைத்து ஒன்ன விரோதிக்கதான் செய்வான். இவன் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டே இவன் உலகத்தின் மேல ரொம்ப அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் இவனுடைய சரீரம் தான் இங்க இருக்கிறது, இவனுடைய உடம்பு தான் வந்து இங்க இருக்கிறது. ஆனா இவனுடைய ஜீவியங்கள் ஒன்றுமே இங்க கிடையாது. இவனுடைய ஜீவியங்கள் ஒன்றுமே கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம்தான், கிறிஸ்தவ சபைகளில் வருகிறதான எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வேதம் ஏற்றுக்கொள்ளாது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சபை திறந்து இருக்கிறது, இது ஒரு திறப்பின் வாசல். யாருனாலும் வந்து வரலாம், தேவனுடைய சபையில யாருனாலும் வரலாம். என்னையே விரோதமாக நினைக்கிற, எனக்கு விரோதமாக எழுதுகிறதான ஜனங்கள் கூட வந்து இங்க வரலாம். ஏனென்றால் ஆண்டவர் யாரையும் விரோதிப்பதில்லை. அவர் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார். எதையுமே வந்து பாராமல், உயர்வு தாழ்வு பாராமல், ஜாதி மதம் பாராமல் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் எங்க வரணும். என்னிடத்துல அவர் யாரையுமே வந்து பிரிக்கல, யாரையுமே பிரிக்கல, எல்லாரையும் இடத்துல வாருங்கள். எதுக்கு வாருங்கள்? நான் உங்களுக்கு என்ன தர்றேன்? இளைப்பாறுதல் தர்றேன். ஒருவேளை இந்த இடத்துல பணம் தருவேன்னு சொல்லியிருந்தா நீங்க வாங்க, கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்த ஆளுக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டா கிட்டத்தட்ட
175% மேல யாரா மாறிடுவாங்க. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நமக்கு பணம் கிடைக்குதுன்னு மாறிடுவாங்க. அந்த பணம் கொடுக்காத மேன்மை உள்ளதான சமாதானத்தை யார் தர்றார்? ஆண்டவர் தர்றார். இந்த உலகத்தில் உள்ளதான எல்லாரையும் பிழைப்பூட்டுகிறவர் அவர்தான். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட என்ன கொடுக்கிறார்? அது உங்களுக்கு தெரியுமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறது யார் தான்? அதற்கு இறை யார் கொண்டு கொடுக்கிறார்? எண்ணிறந்த ஜீவன்கள் பூமியில் இருக்கிறது. யார் கொண்டு அதற்கு ஆகாரம் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம், எனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது நான் தான் என்று சொல்லி நினைக்கிறோம். என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம், என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் தான் எனக்கு பிழைப்பை கொடுக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கினுடைய புத்தகத்தில் எனக்கு அது பிடித்த ஒரு வசனம். நான் அடிக்கடி அந்த வசனத்தை வாசிக்கிறது உண்டு. தேவனுடைய சபைகளிலே நான் அதை எடுத்து வாசிக்க சொல்வது உண்டு. பிரசங்கினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவு போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும். 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் உயர்வடைவதற்கு 2 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சமயம், இன்னொன்று தேவனுடைய செயல். இந்த சமயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இந்த சமயத்தை கண்டுபிடிப்பதற்கு தான் கடுமையாக போராடுறாங்க. ஜாதகம் பார்க்கிறாங்க, ஜோசியம் பார்க்கிறாங்க, நல்ல நேரம் எது என்பதை தெரியணும் என்பதற்காக இதெல்லாம் பாடுபடுறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் சரியாக கணிக்க முடியல. ஒருவேளை இவர்கள் நேரத்தை கணிச்சாலும் தேவனுடைய செயல்களை இவர்களால் கணிக்க முடியல. தேவனுடைய செயலை கணிக்க முடியுமா மனுஷனால? என்னெல்லாம் தேவனுடைய செயல் நடக்கிறது இந்த பூமியில? மழை பெய்யுது, வானிலை ஆராய்ச்சி சொல்றான் மழை வரக்கூடும். ஏன்னா அந்த காற்றினுடைய வேகம் மாறும். காற்றினுடைய வேகம் மாறும்போது அந்த மேகம் வேற இடத்துல போயிடும். ஏனென்றால் மழையை ஆண்டு கொடுக்கிறார். மேகம் ஆண்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, காற்று ஆண்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, இயற்கையுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய செயலை மனுஷன் கண்டுகொள்ள முடியாது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்ப ஐஸ்வர்யம் அடைவதற்கு செயல்படுகிறார் என்பதை உங்களால் காண முடியாது. அப்படி காண முடியாமல் இருக்கிறபடினால, தேவன் இந்த காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறபடினால, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதான வேலை ஆண்டவரை தஞ்சம் வந்து பிடித்து அவர் நடத்துகிறபடியே நாம நடந்து விட்டு போய்விட வேண்டும். பணத்தை பொருளை சம்பாத்தியம் பண்ணுகிறவங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு விரும்புகிறவர்கள், அதற்காகவே உழைக்கிறவர்கள் மனுஷரை கேட்டிலும் கண்ணியிலும் அமிழ்த்துகிற அநேக விதமான மதிகேட்டில் அவர்கள் என்ன செய்யறாங்க? விழுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை விசுவாசித்து கடந்து போகும்போது, தேவனை விடாமல் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் போது சமயத்தை யார் தான் கட்டளையிடுறாங்க? தேவன் தான் கட்டளையிடுறார். எப்படி மனுஷனுடைய பிறப்பும் இறப்பும் மனுஷனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறதான உயர்வும் தாழ்வும் அவனுக்கு மறைக்கப்பட்டுதான் இருக்கிறது. எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க, அநேகரால் முன்னேறவே முடியல. ஆனா சிலர் பிரயாசமே இல்லாம இருக்கிறாங்க. திடீர் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை உயர்த்தி விடுகிறார். மனுஷன் சில வேளைகளில உதவாதவன் என்று சொன்னவர்களை கூட
ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? இந்த உலகத்துல பெரும் பணக்காரர் யாரு? யாரு? நீங்க இல்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா யாரு? பெரிய இருக்கும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நிறுவனர் பில் கேட்ஸ் வந்து இன்னைக்கு உலகத்துல பணக்காரராக இருக்கிறார். இவர் காலேஜ்ல டிஸ்கண்டினியூட் பண்ணவர், படிக்க முடியாது ஏன்னா திறமை இல்லைன்னு சொல்லி காலேஜ்ல டிஸ்கண்டினியூட் பண்ணவர் அவர். ஆனா இன்னைக்கு நமக்கே தெரியுதுன்னா பாருங்க, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம் நமக்கே வந்து தெரியுதுன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதான ஓரளவு படிச்சவங்களுக்கு அவருடைய பேர் தெரியாம இருக்கவே இருக்காது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய நிறுவனர், ஓனர் அவர் தான். இன்னைக்கு உலகத்துல பெரும் பணக்காரர். எப்படி அவருடைய வாழ்க்கையில் உயர்வு வந்தது? அவர் நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். எப்படி அவருடைய வாழ்க்கையில் உயர்வு வந்தது? ஆனா உயர்வு வந்திருக்கிற சில மனிதர்களுடைய இருதயத்துல இருக்கிறதான தாழ்மையை பார்க்கும்போது நமக்கு புல்லரிக்குது. ஆனா அநேக தேவனுடைய பிள்ளைகளிடத்துல என்ன கிடையாது? தாழ்மை கிடையாது. ஒரு நேரம் அவர்கிட்ட ஒருத்தங்க பேட்டி காண்றாங்க, உலகத்துல பெரும்பணக்காரர் இவர் தான் என்று சொல்லி முத்திரை அடிச்சாச்சு. ஆனா அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களை விட இந்த உலகத்துல வந்து பணக்காரங்க யாராயினும் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு உங்க நாலேஜுக்கு தெரியுதா? நம்மள மாதிரிப்பட்ட ஆள்னா எனக்கு வந்து யாரும் மேடம் பணக்காரே கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆனா நான் அப்படி சொல்லலை. அவர் எப்படி சொல்றாரு? நான் மதிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன். இன்னைக்கு அவர் ஸ்டேஜில் பேசுறேன்னா அவருக்குள்ள இருந்த தாழ்மையுடைய வார்த்தையை குறித்து நான் பேசுறேன். இல்லை என்னை விட பணக்காரங்க இருக்கிறாங்க, வெளியே தெரியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப யார் நீங்க பார்த்ததுல பணக்காரங்க யாருன்னு சொல்லி மறுபடியும் அவர்கிட்ட கேட்கறாங்க. பேட்டி எடுக்கிறவங்க கேட்கறாங்க, மறுபடியும் கேட்கறாங்க, யார் உங்களுக்கு தெரியல? அந்த பணக்காரர் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் சொல்றாரு. அவர் சொல்றத நபர் ஏர்போர்ட்ல வந்து பேப்பர் வித்து கொண்டிருக்கிறாராம். ஏர்போர்ட்ல பேப்பர் வித்து கொண்டிருக்கிறவர், அதாவது டெய்லி நமக்கு தினமலர் பேப்பர்லாம் வருகிறது மாதிரி அந்த நாட்டில் உள்ள பேப்பரை வந்து வித்து கொண்டிருக்கிறார். அப்ப அவரை சொல்றாரு, இவர் தான் என்னை விட பணக்காரன். சொல்ற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் இந்த இடத்துல போவதற்காக ஏர்போர்ட்டுக்கு நான் கடந்து போகும்போது இவர் என்னிடத்துல வந்து பேப்பர் வேணுமான்னு கேட்டாரு. நான் உடனே பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தேன், ஒன்றும் காசு இல்லை. பணக்காரங்க எப்போதுமே எல்லாம் எங்கே தான் வச்சுருப்பாங்க, கார்டு தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க, பணம்லாம் வந்து கையில் இருக்காது, காசு இல்லை. அப்போ பார்த்துட்டு இல்லை காசு இல்லை எனக்கு வேண்டாம்னு கொடுத்தாராம். அந்த பேப்பர் சொன்னா இல்லை பரவாயில்ல வச்சுக்கிடுங்க. இல்லை என்கிட்ட காசு இல்லை, பரவாயில்ல நீங்கள் வந்து வச்சுக்கிடுங்க, ஃப்ரீயாகவே வச்சுக்கிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கதை அதோடு முடிந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு, உடனேயும் இல்லையா, கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு சில மாதங்கள் கழிச்சு பழையபடி இதே ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. இதே நபர் பேப்பர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பேப்பரை ஏற்கனவே இவருக்கு ஃப்ரீயா கொடுத்தவங்க இவரை பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு, இவர் பழைய ஆளுதான் தெரிஞ்சிட்டு. அப்போதும் பேப்பர் வேணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் சொல்றாரு, என்கிட்ட காசு இல்லை, என்ன வேண்டாம் எனக்கு பேப்பர். இவருடைய இருதயத்துல பேப்பரை வாசிக்கணும்னு இருக்கு, ஆனா என்ன கிடையாது, காசு கிடையாது. அப்பவும் அதே பேப்பர்காரன் சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல நீங்க வச்சுக்கிடுங்க. இவர் சொல்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம், என்கிட்ட காசு இல்லை. இல்ல நீங்க பரவாயில்ல வச்சுக்கிடுங்க அப்படின்னு பேப்பர்காரன் கொடுக்குறாராம். கொடுக்கும்போது வார்த்தை சொன்னாராம் இந்த பேப்பர்காரர், எனக்கு இன்னைக்குள்ள கூலிக்கு நான் சம்பாத்தியம் பண்ணியாச்சு, இனிமே நான் வச்சு விற்கிறதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதான கூலி தான், அதனால பரவாயில்ல, நான் நஷ்டத்தை கொடுக்கல, எனக்கு லாபம் தான், நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு கட்டாயப்படுத்தி வந்து என்ன செய்தாராம், கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டார். சில நல்லவர்களுக்கெல்லாம் சில சின்ன காரியத்தை செய்தால் கூட மனசை விட்டு போகாது. நிறைய நன்றி கட்டவங்க இருக்காங்க. ஆனால் இந்த பெரும் பணக்காரர்கள் நிறைய பேருடைய சரித்திரங்களை வந்து வாசிக்கும் போது பெரிய பணக்காரர்கள்லாம் நன்றியில ரொம்ப வந்து கரெக்டாக இருப்பாங்க. இவர் எப்போ வந்து பேப்பர் வந்து வாங்கினாரு, அப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் கிடையாது அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருந்திருக்காரு. ஆனால் இவர் அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு அதிபர் ஆகி கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இவருக்கு நினைப்பு வருது,
இப்படி ஒரு நபர் நமக்கு 2 நேரம் பேப்பர் தந்தார். அவருக்கு நம்ம ஏதாயிலும் 3 வருஷம் தேடினாராம். 3 வருஷம் தேடினாராம். 3ஆவது வருஷம் தான் அவரை தேட கிடைச்சிடும். அப்போ அவர்கிட்ட போய் சொல்றாரு, என்னை யாருன்னு தெரியுதான்னு. அந்த நபரும் கரெக்டா ஆமா உங்களுக்கு தெரியும் அவர் சொல்றாரு. நீ பேப்பர் தந்த தெரியுமா? அந்த நபரும் நான் தான். அவனுக்கு ஆமா எனக்கு தெரியும். உனக்கு அவருக்கு ஏதாயிலும் நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, உனக்கு அதுக்கு நன்றி கடனாக நான் ஏதாயிலும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய அதிபராக இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும், ஒரு வேலை எனக்கு ஒரு வேலை தரணும்னு கேட்டால் கொடுத்துருப்பாரு. இல்லை எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், நான் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கொடுத்துருப்பாரு. அவர் ஒரே வார்த்தையில் ஒரு பதில் சொன்னாராம், நான் செய்த உதவிக்கு நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் தந்தாலும் அது நிகராது, எனக்கு 5 பைசா வேண்டாம்னு சொல்லிட்டு போனார். உடைக்கக்கூடியவன் ஆள்கள் அவ்வளவு நேர்மையான ஆள் கூட இந்த பூமியில் என்ன செய்கிறாங்க? இருக்க தான் செய்கிறாங்க. பணக்காரங்க அவ்வளவு தாழ்மை உள்ளவங்களும் இருக்காங்க. ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்துல ஞானம் உண்டு. ஒரு மனுஷன் ஞானம் அதிகமா வேணும்னு நினைச்சான்னா, இவன் எவ்வளவுதான் தெரிந்திருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க யார் சொல்லி கொடுப்பான்? ஆண்டவர் இவனுக்கு சொல்லி, பயப்படாத மகனே, நீ உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? தொழில் செய்கிறவங்களை இன்னும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுவார். வியாபாரம் செய்கிறவருடைய இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கிற வியாபாரம் செய்கிறவர்களாக மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பெருமை தான். சார், எடுத்த வேத பகுதிக்கு நேராக நான் கடந்து வருகிறேன். அந்த வாசித்த வேத பகுதியை நீங்க மறுபடி வாசிக்க. பிரசங்கில 9ஆம் அதிகாரம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவருடைய ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களுடைய புத்தியும் போதாது, தயவடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். குறிச்சு வச்சுக்கிடுங்க. நல்ல என்னதான் அம்மியா கும்மியா மறைஞ்சாலும் நீங்க என்ன செய்ய முடியாது? உயர்வடைய முடியாது. எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் நீங்க பின்னாடி ஐஸ்வர்யம் உள்ளவங்கள தான் இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க நன்றாக தான் இருப்பாங்கன்னா அதெல்லாம் முடியாது. எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா தேவன் செயல்படணும். தேவன் செயல்படுகிறதான நேரம் வரணும். ஆனா நாம நினைப்போம், எனக்கு இன்னைக்கே ஆண்டவர் செயல்படும் நினைப்போம். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ செயல்படணும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. நம்ம நினைப்போம் ஒரே காலமா இருக்கட்டும். எப்படி ஒரே காலமா இருக்கட்டும்? எனக்கு பணமா கொட்டிக்கிட்டு இருக்கட்டும், ஒரே காலமா இருக்கட்டும். குறைவு என்பதும் மனுஷனுடைய வாழ்க்கையில வரணும். எப்போதும் சுகமாவே இருக்கணும், சுகவீனமே வரக்கூடாது. அப்படின்னா மனுஷன் சதையாக இருக்க கூடாது. அவர் எப்படி இருக்கணும்? அவன் இயந்திரமாக இருக்கிறான். அவனுக்கு சுகவீனமே வர பட்டனை போட்டு அவன் பாட்டுக்கு இயங்குவான். நம்மளை ஆண்டை அப்படி உண்டாக்கல. நம்முடைய சரீரம் தேவனால் அழகாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் இனத்தை தந்திருக்கிறாரு, சுயாதீனத்தை தந்திருக்கிறார். சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினா அந்த சுயாதீனமே உங்களுக்கு அநேக கேடுகளை என்ன செய்ய உருவாக்கும். அநேக கேடுகளை உருவாக்கும். என்னனாலும் சாப்பிடுவதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கா என்று சொல்லி நம்ம பாட்டுக்கு பிரியாணியா சாப்பிட்டு இருந்தோம்னா ஒரு 2-3 மாசம் கழிச்ச உடனே என்ன ஆயிரம் நோய் வரும். நமக்கே தெரியாத நோய் வரும். டாக்டர்கிட்ட போனா சொல்லுவாரு, முதல்ல நீங்க என்ன சிக்கன் பக்கமே போகக்கூடாதுங்க. சுயாதீனம் இருந்தாலும் அந்த சுயாதீனத்தை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம். மனிதர்கள் எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்குது.
குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சுயாதீனம் இருக்கிறது, கணவனுக்கு சுயாதீனம் இருக்கிறது, மனைவிக்கு சுயாதீனம் இருக்கிறது. ஆனா சில குடும்பங்களில் சுயாதீனத்திற்கு என்ன செய்கிறது இல்லை, விடுகிறதே இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிற சுயாதீனத்திற்கு விடணும். ஆனால் தேவனுக்கு பயந்து அந்த சுயாதீனத்தை நம்ம அனுசரணை பண்ணணும். சரி, அப்போ தேவனுடைய செயல் நமக்கு நடக்கணும். நல்ல நேரம் யாரால் வரும்? கணிக்க முடியுமா? நல்ல நேரத்தை கணிக்க முடியுமா? சமயத்தில் ஒரு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க எதை வச்சு? குழந்தை பிறந்த நாடு அந்த நேரத்தை வச்சு. அவங்க ஜாதகத்தை எழுதுறவங்களுக்கு தெரியாது, குழந்தை அங்கே வார்டில் பிறந்து 2 நிமிஷம் கழிச்சு தான் நர்ஸே வந்து சொல்கிறா. குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி 2 நிமிஷம் கழிச்சு தான் நர்ஸே வந்து என்ன செய்கிறா, சொல்கிறா. பிறகு எப்படி இதை வந்து என்ன செய்வது? கணிப்பது. இதை எப்படி கணிப்பது? பஞ்சாங்கம் கணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பஞ்சாங்கம் வேற வேற விதத்தில் எழுதி வைத்திருக்கிறத அவர்களே குழம்பிக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி கணிக்கிறது? இதெல்லாம் கரெக்டாக கணிச்சா தான் ஆண்டவர்னு ஒருத்தர் தேவையே இல்லை. இவன் நினைச்ச மாதிரி கரெக்டாக நடந்துச்சுன்னா இவருக்கு ஆண்டவர் இருக்கு. ஆண்டவர் எப்படி தேடுவான்? இப்ப நடக்குமோ நடக்காதோ என்று சொல்கிறதான சந்தேகமும் பயமும் வருகிறபடினாலே தானே இவன் ஆண்டவரே உண்மை விட்டா எனக்கு தஞ்சம் இல்லை, உண்மை விட்டா என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை, உண்மை விட்டா என்னுடைய பிள்ளைக்கு உயர்வு இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாதபடினால தானே இவன் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறான். தெரிந்தால் இவன் யாரை தேட மாட்டான்? தெரியாமலேயே இப்ப உத்தம இதயத்தோடு தேடுகிறதான ஜனங்கள் குறைவு. தெரிந்தால் ஆண்டவரை தேடுவானா? என்ன செய்ய மாட்டான்? தேட மாட்டான். அப்போ தேவனுடைய செயல் வேலை வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எது வரும்? உயர் வரும். வாசிங்கள் ஒரு வசனம், உன்னத பாட்டினுடைய புத்தகத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனம். முதலாவது பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். வனாந்தரமாக இருந்தால் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு இவள் வருகிறாள். காரணம், தேவன் மீது இவள் வைத்திருக்கிறதான அன்பு, நேசம். இந்த நேசம் என்பது உன்னதமான வார்த்தை. இந்த நேசத்திற்கு ஈடுகட்ட ஏதாலும் என்ன செய்யாது, முடியாது. இந்த நேசத்திற்காக என்னத்தை கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன். சாது சுந்தர் சிங் திபெத் பீடபூமி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான தேவனுடைய மனுஷன். அவர் வந்து ஒரு சீக்கிய குலத்தை சார்ந்தவர். சீக்கிய குலம், அந்த குடும்பி வைத்திருப்பார்கள் அல்லவா, அந்த குலத்தை சார்ந்தவர். தீவிர கிறிஸ்தவ எதிர்ப்பாளர். தீவிர கிறிஸ்தவ எதிர்ப்பாளர். ஏனென்றால் அந்த சீக்கிய கொள்கையில சிறு வயது முதலே பெற்றோரால் ரொம்ப பக்தியாக வளர்க்கப்பட்டவர். இந்த சீக்கிய குலத்தின் மேல் இருந்த பக்தியினால கிறிஸ்தவர்கள் மேல ரொம்ப வெறுப்பு, கிறிஸ்தவ ஊழியங்கள் மேல வெறுப்பு, கிறிஸ்தவ பத்திரிகைகள் மேல வெறுப்பு. எங்கெல்லாம் கிறிஸ்தவ பத்திரிகைலாம் பார்க்கிறாரோ அங்கெல்லாம் கிழிச்சு தீயிட்டு எரிப்பார். ஒரு முறை அவர் படித்ததான ஸ்கூல் ஒரு மிஷனரி ஸ்கூல், கிறிஸ்தவ ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து மிஷனரிமார் ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து வந்து நிறைய பேருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, புதிய ஏற்பாடு கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் அவங்க புதிய ஏற்பாடு கொடுத்தாங்களோ, கேட்குங்களா பின்னாடி இருக்கிறவங்களாம், யார் யாருக்கெல்லாம் புதிய ஏற்பாடை வந்து கொடுத்தாங்களோ அத்தனை புதிய ஏற்பாடையும் அது ஒரு வேலையா எடுத்து வேலை மெனக்கட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மொத்தமா ஒரு இடத்துல போட்டு தீ கொடுத்தனவர் யாரு? சாது சுந்தர். அந்த எல்லாம் பருவத்துல அந்த ரத்தம் துருக்கேறி நிற்கிறதான அந்த நேரத்துல கிறிஸ்தவர்களை இருக்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சது. ஆனா படிச்சது எங்க? கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நம்ம நாட்டில் பேசி கொண்டிருக்கிற நிறைய பேர் படிச்சவங்க எங்கதான் நிறைய பேர் படிச்சவங்க வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல தான். அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இவர்களுக்கு வந்து அந்த கல்வியை கொடுக்கலன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவ மருத்துவமனை அநேகருக்கு மருத்துவம் செய்ய அநேகர் செத்தே போயிருப்பான், பேசுவதற்கு இருக்க மாட்டான், அநேகர் போயிருப்பான். சிஎம்சி வெள்ளூர் ஆஸ்பத்திரி ஆசியா கண்டத்திலே முதல் ஆஸ்பத்திரியா,
ஆசியா கண்டத்திலே முதல் ஆஸ்பத்திரி. ஒரு டாக்டர் அம்மா, ஐடாஸ் கடன் நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க, கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆச்சுன்னா எங்கே கொண்டு போங்க? ஜாதியும் பார்க்கறதில்ல, மதத்தையும் பார்க்கறதில்ல, எங்கே கொண்டு போங்க? அங்கே கொண்டு போங்க. என்ன சொல்லணும்? சாராள் டக்கர் படிக்கிறோம். அதில் படித்தவங்களுக்கு கூட அவருடைய சரித்திரம் தெரியாது. அந்த சாராள் டக்கர் வந்து யார் என்றால் ஒரு ஹேண்டிகேப்ட் ஒரு பொண்ணு. அது ஹேண்டிகேப்ட் பொண்ணு. அது ஃபாரின்ல வந்து பிறந்த நாளுக்கு வந்து ரொம்ப விமர்சனமாக வந்து கொண்டாடுறாங்க. நம்ம நாட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது. முன்னாடிலாம் அவ்வளோ கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் வந்து இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுவாங்க. அப்போ இவங்களுக்கு அறிமுகமான ஆள்கள் எல்லாத்துக்கையும் சொல்லுமா, என் பிறந்த நாளைக்கு எந்த கிஃப்ட் கொண்டுறக்கூடாது, அதை பணமாக கொண்டாங்கன்னு சொல்லணும். பணமாக தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சேகரித்து தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் டொனேஷனும் வாங்கி அங்கே இருந்தே அந்த பணத்தை அனுப்பி கட்டினதான காலேஜ் தான் சாராள் டக்கர் காலேஜ். ஹேண்டிகேப்ட் பொண்ணு மூலமா எங்கேயோ உள்ளதான ஒரு லேடிக்கு அவன் குடும்பத்திற்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இல்லை. எங்க செய்யணும்? இந்தியாவுக்கு செய்யணும். ஏன் இந்தியாவுக்கு செய்யணும்? ஏன் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு செய்யணும்? தேவன் மேல் உள்ளதான அன்பு. தேவன் மனிதர்களை நேசிக்கிறார். அந்த தேவன் நேசிக்கிறதான மனிதர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு காலேஜ் கிடையாது. இப்படி ஒரு காலேஜ் கட்டா நிறைய பெண்கள் பயனடைவாங்க. பெண்கள் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதான காலம் அது. எனவே பெண்களுக்காகவே கட்டப்பட்டதான காலேஜ். அந்த இடத்துல அந்த சாராள் டக்கர் காலேஜில் எந்த ஆண்களும் படிக்கிறது இல்லை. முழுக்க முழுக்க பெண்கள். பெண்கள் படிக்க கூடாது என்று சொன்னதான நாட்களில் பெண்கள் வந்து உயர்வே வரக்கூடாது. வெறுமையாக அவர்கள் சமையல் பண்ணுவதற்கும் துணி துவைப்பதற்கு மட்டுமே தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதன் அந்த நாட்களில் ஒரு வைராக்கியம் கொண்டு இந்த இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளதான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதான கிறிஸ்தவ ஜனங்கள் பெண்கள் எல்லாம் பயனடையட்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. யார் மேல உள்ளதான அன்பு? தேவன் மேல் உள்ளதான அன்பு. சுந்தர் சிங் அவர் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி மிகவும் போராடினார். போராட இவருக்குள்ள இருந்ததான சந்தோஷம், சமாதானம் எல்லாம் போயிட்டு இவர் ஒரு சாதாரண ஆளுல பெரிய ஒரு லட்சாதிபதியுடைய வீட்டில் உள்ளவர் தான். இவர் பணம் இருந்தாலே எதுவும் சேர்ந்தியார். பெற்றோர்கள் பணக்காரங்களா இருந்தால் பிள்ளைங்க ரொம்ப திமுறையுள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க. ஏன்னா என்ன ஆனாலும் கேர் பண்ண மாட்டாங்க. பைக்கை பிடிச்சாலும் விட்டு வந்துடுவாங்க. யார் இருக்கா? நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, பணத்தை கட்டி எடுத்துருவாங்க. அடிப்படியா அடிக்க உள்ள இறங்குவாங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் யார் ஏறுவா? அம்மா ஏறுவதற்கு அப்பா ஏறுவதற்கு என்ன இருக்கு? பணம் இருக்கு. பெற்றோர்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருந்தால் நிறைய பிள்ளைகள் தெய்வ பயம் இல்லாமல் என்ன செய்வாங்க? நடப்பார்கள். பாருங்க இந்த சாது சுந்தர் சிங் இதே போல பெற்றோர்கள் வந்து வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதான ஒரு எண்ணத்தில் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் செய்தார். சமாதானம் போயிட்டு அந்த சமாதானம் போனது சாதாரண காரியம் அல்ல. ரொம்ப சமாதானம் போயிட்டு என்ன அந்த பூமியில வாழவே முடியாது, சாப்பிடுறது ஒண்ணுதான் வழி என்று சொல்லி அவர் நினைத்து அதிகாலையில் இந்த வேளையில அவங்க வீட்டு அருகாமையில் இருந்து ஒரு ரயில்வே ட்ராக், அந்த ட்ராக்கில் விழுந்து மறித்து விட வேண்டும். அதற்கு இடையில ஏதாவது உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு என்ன தரணும்? சமாதானம் தரணும், எனக்கு பதில் தரணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா இவருக்கு காட்சி கிடைத்தது. அதை இவர் சொன்ன உடனே கிடைக்கல, நேரம் போயிட்டே இருக்கு. இவர் சொன்னது நேரம் போயிட்டே இருக்கு. அந்த ட்ரெயின் வருவதற்கு ஒரு 5 நிமிஷத்திற்கு முன்னாடின்னு சொல்லி நினைக்கிறேன், ஒரு சொற்ப நேரத்திற்கு முன்னாடி அவர் படுத்திருக்கிறதான அறையில ஒரு பெரிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் மத்தியில் ஒரு சிலுவையை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சிலுவை வந்து யாருடைய சின்னம் தான்? கிறிஸ்தவருடைய சின்னம் தான். அப்போ இது வரணும்னா இது சம்பந்தப்பட்டவர் இயேசுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிறதான வேளையில இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த சம்பவம் நடந்த உடனே இவருக்கு இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு, சமாதானம் ஆயிடுச்சு. உடனே எழுப்பி முதலாவது அவர் சாட்சியை சொன்னது யார்கிட்ட போய் சொன்னார்? அவங்க அம்மா அப்பாவை எழுப்பி, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை எழுப்பி நான் யாரை கண்டேன், அவங்க இவருக்கு கொடுத்ததான முத்திரை, இவருக்கு என்ன பிடிச்சிது?
இப்போ உள்ள ஆட்களாக இருந்தால் சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்தவத்தை எதிர்த்துக்கணும்னா கிறிஸ்தவம் செய்வதை வச்சுட்டாங்க. என்ன பண்ணாலும் இவன் இப்போ இப்படி பேரை சொல்லி சுற்ற ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு முத்திரை குத்துனாங்க. அவன் முன்னாடியே சொன்னான், ஏன்னா உனக்கு பைத்தியம். இவன் சொல்றான், பழைய எப்படி சொல்லலாம், இல்லப்பா எனக்கு பைத்தியம் இல்லை, ஏசு எனக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்றான். நம்புவதற்கு தயாராக இல்லை. கடந்து போய்கொண்டிருக்கிறது, நாட்கள் கடவுகிறது. இவன் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தான், முழுசு ஒப்புக்கொடுத்தான். இனிமே எனக்கு இந்த பூமியில் வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஆண்டவர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தந்திருக்கிறார். நான் வாழ முடியாதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன், எனக்கு ஆண்டவர் வாழ்வை தந்திருக்கிறார். நான் இந்த சாட்சியை எல்லா இடத்திலும் சொல்லுவேன்னு வீட்டை விட்டு வெளியேறினார். ஆண்டவர் பற்றி சொல்ல பல இடங்களில் கடந்து போனார். அவருடைய சொந்த குடும்பமே அவருக்கு மருந்து வைத்தது, சாக வேண்டும் என்று சொல்லி. எதற்காக? இவன் இயேசுவை வழிபடுகிறது நம்ம குடும்பத்திற்கு வந்து இழுக்கு. நாமோ சீக்கிய குலத்தை சேர்ந்தவர்கள். இவன் ஒரு ஆள் இயேசுவேன்னு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். இது நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. இவன் இருக்கிறத விட சாகட்டுன்னு சொல்லிட்டு மருந்தை கொடுத்து எங்கேயோ கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அவனை அன்பாக இவனை வந்து உபசரிக்கிறது போல திடீரென்று வீட்டில் கூப்பிட்டு மருந்தை கொடுத்து, இங்க செத்து போனா போலீஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய கொண்டு விட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு இடத்துல மயங்கி கிடந்திருக்கிறாரு. திரும்ப யாரும் ஒருத்தன் கூட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்த உடனே அங்கே டாக்டர் சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உயிர் பிழைச்சிட்டாரு. அவர் டாக்டர் சொன்னதான ஒரு சாட்சி என்னன்னா, இந்த பாய்சனை சாப்பிட்டவங்க உயிரோடு எழுதுன சரித்திரமே கிடையாது, இனிமே ஒரு உயிரோடு எழுத மாட்டான் அந்த மருந்தை சாப்பிட்டாமா. அப்படி ஒரு விஷம் கொடுத்திருக்கிறது. அவர் தேடுகிறதான தெய்வம் தான் அவரை காப்பாற்றி இருக்கிறதான ஒரு சாட்சி. அந்த சாட்சியிலே அந்த மருத்துவர் வந்து மனம் திரும்பினார். கொஞ்ச நாட்கள் கழித்த உடனே அவருக்கு வந்து ஒரு முறை பொண்ணு உண்டு. அவனுடைய மாமா இவனை தேடி பிடிச்சி வீட்டில் கூட்டிட்டு போய், ஒரே பொண்ணு கூட்டிட்டு போய், என் பொண்ணை நீ கட்டிக்க, இங்க இருக்கிறதான எல்லாமே யாருக்கு தான், இப்பவே எழுதி தந்துருக்கேன் உனக்கு. ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், இந்த இருதயத்தை நான் வேற ஆளுக்கு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, இந்த இருதயத்தை வேற ஆளுக்கு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, வேற ஆளுனா யாருக்கு, நான் இயேசுவுக்கு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, இனிமே இதுல இருந்து மாற என்னால் முடியாது என்று சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்ததான அந்த சாது சுந்தர் சிங் கால் நடையாக, திபெத் என்றால் கரடு முரடான இடமாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். படித்தவர்களுக்கு தெரியும், பர்மா அந்த பகுதியில் உண்டு. திபெத் பீடபூமி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து காலம் வந்து ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்தார். நான் இது எதற்கு சொல்றேன், நான் நேசம் தேவன் மேல் வைத்திருந்தால் என்னத்தை கொடுத்தாலும் என்ன ஆசை சொன்னாலும் சரி, இன்னைக்கு தேவன் மீது வைத்ததான ஒரு நேசத்தை, அன்பை சீக்கிரமாக சின்ன காரியத்திற்காக விட்டு கொடுத்து போய்விடுகிறோம். நீங்கள் ஆண்டவர் நினைத்து பார்ப்பீர்களானால் தேவனுக்கு அடுத்ததான காரியங்களை எதையுமே நம்மால் விட்டு கொடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த பக்தி வைராக்கியம் இருந்தால் தேவனும் நம்மீது வைராக்கியமாக இருந்து நமக்கு செய்ய வேண்டியதான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். அடுத்த பகுதிக்கு வருகிற முள்ளுகளுக்குள்ளே லேலி புஷ்பம் யார் இருக்கிற, எனக்கு பிரியமானவர் மட்டும்தான் எங்க இருக்க முடியும், முள்ளுகளுக்குள்ளே லேலி புஷ்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிரியம் இல்லாதவங்களும் அப்படி இருக்கவே முடியாது. முள்ளு என்பது எதை காட்டுகிறதாக இருக்கிறது, உபத்திரவம், சோதனை, நெருக்கம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் சோதனை வந்து வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? வராதுன்னு சொல்லி தானே பாஸ் நான் கொண்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்படி சொல்லியிருக்காங்க எல்லாரும். வருமா வராதா? அமையா ஆண்டவரை தேடணும். வருகிறதா இருந்தால் ஆண்டவரை தேடணும். கேள்வி வருதா? வருகிறதா இருந்தால் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்? ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்? வேதாகமத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தாலும் 25 வருடம் காத்திருக்க வேண்டியது.
தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் என்றதான சாட்சியை பெற்றவன் சிங்கத்தினுடைய கெவிக்குள் போடப்பட வேண்டியது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனை விசுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அக்கினி சூளைக்குள்ள போடப்பட வேண்டியது. ஏன் அந்த விசுவாசம் அவர்கள் உள்ள போடாமலே காத்திருக்கலாமே? இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடினால அந்த சிங்கத்தினுடைய கெவிக்குள்ள போடாமலே இவனை பாதுகாத்திருக்கலாமே. ஏன் போட அனுமதித்தார்? லாசரு தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட வியாதியாக வந்தவுடனே அவனுக்கு போய் விடுதலை ஆர்டர் கொடுக்க முடியல. ஒருவேளை இவன் அந்த வியாதியாக இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போயிருப்பார் என்றால் அவரை தொட்டாவது என்ன ஆயிருப்பான்? அவர் தொட்டாயும் விடுதலை ஆயிருப்பான். ஒண்ணு, ஆண்டவர் அவன் மேல நேசம் வைத்திருந்தபடினால அவன் பக்கத்துல போய் ஆதி ஒரு நினைச்சிருப்பார், தொட்டிருப்பார். ஏனென்றால் லாசர் தேவன் ரொம்ப சிநேகித்தவன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுறது. காலங்கள் தோறும் இயேசு கிறிஸ்துவை சிநேகித்ததான 1-2 பேர் உண்டு. அதே மாதிரி இயேசு சிநேகித்த 1-2 பேர் உண்டு. அப்போஸ்தலர்கள்ல கூட நீங்க அதில் ஒரு வட்டத்தை பார்க்கலாம். முதல் வட்டம், 2வது வட்டம், 3வது வட்டம், 4வது வட்டம், வட்டத்தை பார்க்கலாம். பிரிச்சு போட்டுருப்பாங்க. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. சீசர்களுடைய அந்த அட்டவணை இருக்கிறது வாசிச்சு பாருங்க. முதலாவது யாரை போட்டிருக்கு? பேதுரு, யாக்கோபு, வரிசை அப்படியே வரும். பேதுரு, யாக்கோபு, யோவான். இதில் ஒரு மனுஷனை குறித்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அவன் எப்போதும் எங்க சாய்ந்துட்டு இருப்பான்? மாறுல சாய்ந்துட்டு. அவ்வளவு பேர்ல இவனுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப ரொம்ப ஆண்டு சொன்னாரா? வேற யாரையும் பக்கத்துல வராதுன்னு சொன்னாரா? பக்கத்துல வராதுன்னு சொன்னாரா யாரையும்? இவன் மட்டும் பக்கத்துல போய் இருக்கான். ஏன் இவன் மட்டும் பக்கத்துல போய் இருக்கான்? சிலருக்கு அவர் வாடை பிடிச்சிருக்காரு, சிலருக்கு அவர் வஸ்திர வாடை பிடிச்சிருக்காரு, சிலருக்கு அவர் வச்சிருக்க தாடி பிடிச்சிருக்காரு, சிலருக்கு அவர் பக்கத்துல போனாலே சும்மா இருக்கும். பல காரணங்கள் இருக்கும். இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. இயேசு என்னை நேசிக்கிறார், நான் யாரை நேசிக்கிறேன்? நான் இயேசுவை நேசிக்கிறேன். இவன் எந்த காரணத்தையும் எடுக்கவில்லை. இவன் ஆண்டவரை ரொம்ப நேசித்தான். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு தருகிறார், உண்மைதான். ஆனா அதே வேளையில நாம சில உபத்திரவங்களுக்குள்ள இருந்துதான் ஆக வேண்டும். உங்களுக்குள்ள உபத்திரவங்களை தயவு செய்து நீங்கள் வேற யாருக்கும் கொடாதிருங்கள். உங்களுக்குள்ள உபத்திரவத்தை நீங்கள் பட்டால்தான் என்ன நோக்கத்திற்காக அந்த உபத்திரவத்தை தந்திருக்கிறாரோ அது நிறைவேறும். இல்லைன்னா நிறைவேறாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதான உபத்திரவத்தை நீங்க வேற ஆள்கிட்ட கொண்டு வைப்பதற்கு கொஞ்சம் சரி விரும்புறீங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு இடத்துல ஒரு பையனுக்கு கொஞ்சம் புத்திக்கு சரியில்லை. அப்போ அந்த ஒரு விசுவாசி பிள்ளைக்கு அந்த விசுவாசி பிள்ளைய கூலா எங்க விட்டு போயாச்சு. பாஸ்டர் கொண்டு விட்டு போயாச்சு. பாஸ்டர் நீங்களே பார்த்துக்கிடுங்க, ஏன்னா இப்போ இது என்னது இப்போ கஷ்டமா இருக்கு. அதை பண்ண நீங்களே பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போக வேண்டியது பாஸ்டர். கொஞ்ச நாள் இவர் பார்த்தாராம், கொஞ்ச நாள் இவர் பார்த்துருக்காரு. ஆனால் ஆர்டர் இவர்கிட்ட பேசினாராம், நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவையை கொடுத்துருக்குறேன். இது அவனுக்கு இப்போ சரியெல்லாம் ஆகாது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை? அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. ஆரம்பினாலும் இந்த பாட்டியை யார்கிட்ட ஒப்படைச்சிடும்? அங்கே ஒப்படைச்சிடும். இது உனக்கு உள்ள சிலுவைன்னா இங்கே உனக்கு வேற விதத்தில் தந்திருப்பேன். இது அவனுக்கு அவனுடைய வீட்டில் நான் அவனுக்கு கொடுத்ததான சிலுவை. எனவே அவனையே சுமக்க சொல்லி நீ சொல்லு. இதை ஏற்றுக்கொண்டு அவன் அந்த சிலுவையை சுமந்தான். குறிப்பிட்ட நாள் கழிச்ச உடனே அந்த சிலுவை இவனை விட்டு இறங்கும்னு ஆண்டவர்கிட்டையும் அவரு இந்த பிரசங்கத்தில் சொன்ன ஒரு பெரிய பாஸ்டர், பெரிய சபைக்கு தலைவராக இருந்தவர். இதே மாதிரி அவர்கிட்ட சொன்ன உடனே விசுவாசி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். என்ன வேதம் தான் அந்த பாஸ்டர் பேசுறாரு, பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. ஆனா கஷ்டத்தோடு கூட்டிட்டு போனாரு. இவர் வார்த்தையை கேட்டு கூட்டிட்டு போனபடினால கொஞ்ச நாள் அந்த பையனுக்கு அப்படி இருந்துதான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது தானே என்ன ஆயிடுச்சு, தானே சரியானதாக அவர் பிரசங்கத்தில் அவர் சாட்சி சொல்றாரு. அவரவர்களுக்கு என்று பாடு இருக்கு, அவரவர்களுக்கு என்று உபத்திரம் இருக்கு. இது உபத்திரம் வந்தால் மட்டும் வேற ஆள் மேல வைப்போம். ஆனா நன்மை வந்தா அதை வேற ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம்.
நன்மை வந்தா கொடுக்க மாட்டோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, தேவனிடத்துல இருந்த நன்மையும் வரும். நன்மை வரும்போது யோகனுடைய மனைவி நல்லா அனுபவிச்சா, அப்படித்தானே? நல்லா அனுபவிச்சா. இப்போ மாப்பிள்ளையால ஒன்றும் செய்ய, கணவனால ஒன்றும் செய்ய முடியல. ஓட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்ற தெரியுமா? தற்கொலை பண்ணும். யார் சொல்றா? இவ்வளவு நாளும் இந்த யோபோடு கூட ஆண்டவரை தேடினவள் தான்வா. யோபோடு கூட ஆண்டவரை தேடினவளுக்கு வேத தெளிவில்லை, வேத அறிவில்லை, நிலைமை வந்து எப்போது இப்படி இருக்காது என்றதான ஒரு எண்ணம் இல்லை. தேவன் அந்த யோபுவின் மேல் வைத்திருக்கிறதான அன்பு யாருக்கு தெரியல? இவளுக்கு தெரியல. ஆனா யோபு என்ன சொல்றாருன்னா, பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறிய. உண்மையில பைத்தியம் யாருக்கு தான்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றிருக்கிறோம், தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? தேவன் மேல வைக்கிறதான ஒரு அன்பை பாருங்க. இவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறது கெட்டவன் அல்ல, துன்மார்க்கன் அல்ல, கொடூர குணமுள்ளவன் அல்ல, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனான மனுஷனுக்கு தான் வந்திருக்கு. எத்தனை பேர் நம்ம சோர்ந்து போகிறாங்களா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரச்சனை உபத்திரங்கள் இருக்கிற அந்த ஆண்டவனுடைய அருகாமையில் இருக்கிறான்னு நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் தூரத்தில் பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் பக்கத்துல இல்லாவிட்டால் நீங்க அமிழ்ந்து போயிருப்பீங்க, அழிஞ்சு போயிருப்பீங்க. அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நீங்க அவரை பார்க்காம இந்த பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் நினைச்சு பார்க்கிறபடினால அது உங்களுக்கு பெருசா தெரியுது. இந்த உபத்திரவங்களை விட ஆண்டவருடைய அன்பு மிக தெரியும். அதாவது பிள்ளைங்க சில வேலைகளில் வேதனையில சங்கடப்பட்டு அழுது கொண்டிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. பிள்ளைக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த தாய் கையில் எடுத்து வச்சு அழகம்மான்னு அப்படியே தடவை கொடுத்துட்டே இருக்கும்போது இது இந்த வார்த்தையை கேட்டு இந்த தடவை நினைச்சு எதை மறந்துடும். உண்மை இல்லையா? சொல்லுங்க, தாய்மா சொல்லுங்க, உண்மை இல்லையா? இது உபத்திரவத்தை மறந்துடும். ஆண்டவர் அவர்தான் உங்களை இருக்க சொல்றாரு, அவர் ஆற்றுறாரு, அவர் தேற்றுறாரு, அவர் தைரியப்படுத்துறாரு. நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் கேட்காம திரும்ப எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இதுல ஒன்று ரெண்டு திமிர் பிடிச்ச பிள்ளைகள் இருக்கும். இதுல எண்ணத்தை அமுத்துங்க, ஒன்று ரெண்டு இருக்கும். எண்ணத்தை அமுத்தினாலும் என்ன செய்யாது? எண்ணத்தை அமுத்தினாலும் அமராது. கடை கூட்டி கூட்டு போய் முட்டையை வாங்கி கொடுத்து பார்ப்பாங்க, அங்க பார்ப்பாங்க, அங்க ஓடுவாங்க, இங்க ஓடுவாங்க, பைக்கில் வச்சு பார்ப்பாங்க, என்னெல்லாம் வச்சு பார்ப்பாங்க. இது அமரவே அமராது. ஒன்று ரெண்டு தான். ஆனால் மேக்சிமம் அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கு? பிள்ளைகளை போல மாறுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வந்து என்ன செய்யறது? அந்த துன்பங்கள் எல்லாம் டக்குன்னு மறந்துடும். உபத்திரவங்கள்லாம் உடனே வந்து மறந்துடும். இத்தனை வருஷமா எப்படி நடத்திட்டு வந்திருக்கிறாரு உங்களை நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி நடத்திட்டு வந்திருக்கிறாரு? யார்கிட்ட பிடிச்சு கொடுத்தாரு? உங்களை யார்கிட்ட பிடிச்சு கொடுக்க மாட்டாரு. உங்களை அப்படியே வந்து வேதனையில அழிய வச்சு விட்டாரா? உருகி கொண்டு இருக்க வைத்து விட்டாரா? இல்லையே. அவர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அழகாக தெளிவாக வந்து வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி முள்ளுகளுக்குள்ளே நீலி புஷ்பம் இருப்பது போல எனக்கு பிரியமானவள் என்ன செய்யறான்? இருக்கிறார். சிலர் முள்ளா தான் இருப்பாங்க. அவங்க தன்மை என்னதுதான்? தன்மையே முள்ளுன்னா அப்புறம் என்ன செய்யறது? சில வார்த்தையினுடைய தன்மையே முள்ளுதான், சிலருடைய செயல்பாடே முள்ளுதான். இது என்ன செய்ய முடியும்? முள்ளு மரத்தை என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லலாம் வெட்டி அடுப்புல போடணும்னு சொல்லலாம். அது முள்ளு மரமா இருந்தா வெட்டி அடுப்புல போட்டுக்கலாம். இது முள்ளு மரமா இருக்கிறது யாருங்களா? மனுஷங்களா இருக்கலாம். மனுஷனை வெட்டுவதற்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கலையே. கொலை பண்ணுவதற்கு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தரலையே.
எனவே அதை குறித்து நம்ம சிந்தித்தே பார்க்க முடியாது. வேதம் சொல்கிறது அதை என்ன செய்யுங்க, வளர விடுங்க. எது வரைக்கும் வளர விடுங்க? அறுப்பு வரைக்கும் வளர விடுங்க. அறுப்புன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அறுப்பு வருகிற வரைக்கும் வளர விடுங்க. ஒரு நாள் நான் என்ன செய்வேன், அறுப்பேன். ஆண்டு சொல்லலாம் அறுப்பேன். அப்ப அந்த களைகள் எல்லாம், அந்த முள்ளெல்லாம் கட்டப்படும். கட்டாக நிறைய மொத்தமாக கட்டப்படும். எதுக்கு? வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கா? எது கட்டியிருக்கும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக களைகளை போல முள்ளுகளை போல இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பாகிய அக்கினிக்கு என்ன செய்வாங்க, இரையாவார்கள். சிலருக்கு அந்த நியாய தீர்ப்பு என்ன செய்து கொள்ளும், முந்திக் கொள்ளும். இந்த நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளும். இந்த பூமியில இருக்கும்போது அலறுவாங்க, துடிப்பாங்க, யாரும் கண்டுகிட மாட்டாங்க. ஆண்டவர் காணாதவர்கள் அவ்வளவு அமைதியா இருக்க நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு சங்கடப்படுறாங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு. நமக்கு ஆவிக்குரிய காது இருந்தா உரைக்கிற மாதிரி பேச நமக்கு, நீ எப்படி இரு, நீ சும்மா இரு, நானே அமைதலா இருக்கிறேன், உனக்கு என்ன ஆண்டவர் கேட்பார். நிறைய ஊழியக்காரங்க ஜெர்மனி சிலருக்கு சரியே ஆக மாட்டேங்கிறது. சிலர்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்து போவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க எனக்கு கேட்டாங்க, நான் வீட்டுக்கு அடிக்கடி ஜோம்ல போவேன். அப்போ கேட்டாங்க, என் பஸ் இது சரியே ஆக மாட்டேன்றது. இப்போ போராடி ஒரு 7 நாள் என்ன நினைக்கிறேன், அவங்க வீட்டில் உபவாசம் ஜோம். கடைசி ஆண்டவர் சொன்னது என்னன்னா, அவன்கிட்ட சொல்லிட்டேன், சில இடத்த சொல்லுங்க, அவன்கிட்ட சொல்லிட்டேன், இது சரியாகாது, இப்படிதான் இருப்பாங்க, நாளும் சாகாது, சரியாகாது, இப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை எனக்கு எப்படி தெரியும் நினைச்சாங்களோ தெரியாது. நான் சொன்னேன், இப்படி சில காரியங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க, இவங்க செய்திருக்கிறாங்க, அதுக்கான நியாய தீர்ப்பு இது இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் உயிரை கொடுக்கட்டும், அதுக்கு ஜோமனும். இதை மீறி அவங்க, நான் சொன்னதை மீறி அது ஒரு பல இடத்துக்கு கொண்டு போனாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டு போனாங்க. தினகரன் ஐயா இருக்கும்போது அங்கெல்லாம் கொண்டு போனாங்க. மோகன் சிலாசன் பிரதர்லாம் கொண்டு போனாங்க. எல்லா இடத்துலையும் கொண்டு போனாங்க. ஊழியக்காரங்களை சொல்வதற்கு தவறு இல்லை, அவங்களும் நல்ல ஊழியக்காரங்க தான். என்னவென்றால் இந்த பூமியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான நியாய தீர்ப்பு தான் இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. நியாய தீர்ப்பு அநேகருக்கு தெரியல. சின்ன சின்ன தீர்ப்பாக ஆண்டு கொடுத்துட்டே இருக்கிற, சின்ன சின்ன காரியமா நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சின்ன நியாய தீர்ப்பு. பெரிய நியாய தீர்ப்பு தான் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி தெரியும். சின்ன நியாய தீர்ப்புலாம் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னாடி தெரியாது. உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதோட கொஞ்சம் பெருசாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பத்துக்கு தெரியும். அதோட கொஞ்சம் பெருசாச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு தெரியும், உறவினர்களுக்கு தெரியும். பெரிய நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா உலகத்திற்கே தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யணும் ஆயிடும். அப்போ கட்டாக ஆண்டவர் என்ன செய்வார், நியாய தீர்ப்பு நாளில் கட்டுவார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய தங்கள் இந்த முள்ளுகளுக்குள்ளே, இந்த கலைகளுக்குள்ளே தேவனுக்கு பிரியமானவர்கள் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? இவர்கள் எதையுமே பார்க்க மாட்டோம். பேசுறாங்களா, பேசிட்டு போட்டோம். செய்யறாங்களா, செய்துட்டு போட்டோம். இது என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை மட்டுப்படுத்தார். நான் லெக்க நோக்கி போயிட்டே இருக்கேன். அவங்க பேசுறது அவங்களுக்கு தானே, அவங்க செய்யறது அவங்களுக்கு தானே. எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நான் கிறிஸ்தவ ஜீவியத்தை விடக்கூடாது என்று சொல்லி லெக்க நோக்கி போய்கிட்டே இருங்க. கிறிஸ்துவை தேடுகிறதா தேவனுடைய பிள்ளைகளாகி விசுவாசிகள் இங்க நேர லெக்க நோக்கி போயிட்டே இருங்க. மனுஷன் எப்படியும் நடக்கட்டும், எப்படியும் பேசட்டும், எப்படியும் செயல்படட்டும், நீங்கள் லெக்க நோக்கி போய்கொண்டே இருங்கள். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். விருப்பத்தோடு நீங்கள் ஆண்டவருக்காக வாழுங்க, விருப்பத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விருப்பத்தோடு ஆராதனை செய்ய, விருப்பத்தோடு வேதத்தை வாசிங்க, விருப்பத்தோடு ஊழியர்களுக்கு உதவியா இருங்க, விருப்பத்தோடு ஊழியருடைய கரத்தை என்ன செய்யுங்க, உயர்த்தினதான ஆரோனையும் ஊரையும் போல நீங்கள் கரத்தை என்னையும் எம்பரையும் போல இருந்துடக்கூடாது.
கோராகுடைய கூட்டத்தை போல இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தா என்ன வரும்? அழிவு வரும், அழிவு வரும். தேவனுடைய சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய காரியங்கள் சொல்லலாம், சமயம் அதிகமாகிவிட்டது. வரப்போகிற வாரத்தில் வீதமான காரியங்களை பார்த்து கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க எனக்கு உதவி செய்வாங்க. உமக்கு பிரியமானபடி நான் ஜீவிக்க எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தாருங்கள் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் சரியான துணிவில் கேளுங்கள். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமானவர் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமானவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நேரத்தை நீங்கள் வீண்படுத்தி விட வேண்டாம். உங்களுக்காகவே பேசியிருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் பேசியிருக்கிறார். தேவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உனக்கு பிரியமானவர்கள் ஜீவிக்க எனக்கு உதவி செய்ய. பிரியமானவர்கள் தேவன் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள். நேசத்திற்காக எதை இழக்க தயாராக இருக்கிறார்கள். பிரியமானவர்கள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில், உபத்திரவங்களை கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில், துன்பத்தை கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு லீலி புஷ்பத்தை போல வாசனை கொடுக்கிறவர்களாக, ஒரு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரின் அனுபவத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த நாளில் என்னுடைய திருப்பாதத்திலே கடந்து நம்முடைய நாமத்தை ஆராதனை செய்ய எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்தீர். நன்றியோடு சோதரிக்கிறோம். உடைய ஆராதனை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்தீரமே நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்ய எழுப்பின சாட்சிக்காக சோதரிக்கிறோம். தேவனை எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமானவர், உமக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்குறவர்களா இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய மன மகிழ்ச்சி கர்த்தாவே எப்படிப்பட்டதான பிரியமான ஜீவியத்திலே கர்த்தாவே உமக்கு கொடுக்கப்படுவது என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. நன்றியோடு சோதரிக்கிறோம். நீர் எங்களை குறித்து மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் நாங்கள் உண்மையில் நேசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் எதை இழக்க தயாரானவர்களாக காணப்பட வேண்டும். இதற்கான வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டுமானால் கர்த்தாவே நாங்கள் உபத்திரவங்களுக்குள்ளே, சோதனைகளுக்குள்ளே, துன்பங்களுக்குள்ளே கர்த்தாவே நெருக்கங்களையும் சோத்திரமான துன்பங்களை உருவாக்குகிற ஜனங்களுக்குள்ளே நாங்கள் சோத்திரமான கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு கர்த்தாவே ஒரு அளவுள்ளவர்களாக வாசனை கொடுக்கலாய் காணப்படு. தேவன் தந்தை எங்கள் ஒவ்வொரு கிருபைதான் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க வர ஜனங்களை நாளுக்கு அழைத்து வாருங்கள். இந்த வாரமோடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்பட்டு கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரும் விலைக்கு காத்து தேவன் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சக கிரியைகளுக்கு எங்களை காத்துக் கொள்ளுங்க. கொல்லாத மனுஷனுடைய எல்லா கிரியைகளுக்கும் எங்கள் எல்லாரையும் விலை காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். என்னுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றினுடைய பாதுகாப்பை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகை தாமதிக்கவன ஒரு முறை கூட நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வரும். தேவன் தாமே எங்களை கிருபையோடு வழிநடத்துவீராக. வருகை இருக்கும் மனம் எங்கள் கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை நல்ல நடக்கையும் தந்து தேவன் தாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.